அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் எங்கள் அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறோம். எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறீங்களா? ஹல்லேலூயா. நம் ஆண்டவர் நல்லவர், நம்மை சந்தோஷப்படுத்துகிறவர். நம்முடைய சந்தோஷமான மகிழ்ச்சியான முகத்தை பார்க்கத்தான் ஆண்டவர் விரும்புகிறார். ஆமென். சந்தோஷமா இருங்க. இந்த மாத வாக்குத்தத்த வசனம் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். த புக் ஆஃப் ஐசாயா சாப்டர் 29 verse 19. ஐசாயா 29:19. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். சிறுமையானவர்கள் கர்த்தருக்குள் மிகவும் மகிழ்ந்து, மனுஷரில் எளிமையானவர்கள் இஸ்ரவேலின் பரிசுத்தருக்குள் களி கூறுவார்கள். The humble will rejoice in the Lord, the needy will rejoice in the Holy One of Israel. சிறுமையானவர்கள் கர்த்தருக்குள் மிகவும் மகிழ்வார்கள், மனுஷரில் எளிமையானவர்கள் இஸ்ரவேலின் பரிசுத்தருக்குள் களி கூறுவார்கள். சிறுமையானவர்கள் பாருங்க, எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு எந்த ஒரு விதத்திலும் உதவி ஒத்தாசையின்றி தவிக்கிற சிறுமையானவர்கள், அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடும் போது கர்த்தர் அவர்கள் கதறுதலின் சத்தத்தை கேட்கிறார். அவர்கள் கண்ணீரின் ஜெபத்திற்கு கர்த்தர் பதில் கொடுக்கிறார். அவர்களை ஆசீர்வதித்து கர்த்தருக்குள் மிகவும் மகிழ்ந்து களிகூர பண்ணுகிறார். எனவே சிறுமைப்படுகிற வேளையிலே, சிறுமைப்படுத்தப்படுகிற வேளையிலே நாம் கர்த்தரை நோக்கி கூப்பிட வேண்டும். கர்த்தரை நோக்கி கூப்பிடும் போது நாம் மேன்மையான ஆசீர்வாதங்களை சுதந்தரிக்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்கிறார். கடந்த வாரத்திலே சங்கீத புஸ்தகம் 72ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டுள்ளதை குறித்து நாம் தியானித்தோம். சங்கீதம் 72:12. Psalm 72 verse 12. கூப்பிடுகிற எளியவனையும் உதவியற்ற சிறுமையானவனையும் அவர் விடுவிப்பார். For he will deliver the needy who cry out, the afflicted who have no one to help. கூப்பிடுகிற எளியவனையும் உதவியற்ற சிறுமையானவனை கர்த்தர் விடுவிப்பார் என்பதை குறித்து தியானித்தோம். கர்த்தரால் மீட்டு ரட்சிக்கப்பட்டு வழி நடத்தப்பட்ட தேவ ஜனங்கள் கர்த்தரை மறந்து அவரை விட்டு விலகி அவரை எண்ணாமல் போன போது அவர்கள் சிறுமைப்படுத்தப்பட்டார்கள். தங்கள் சிறுமையிலே கர்த்தரை நோக்கி முறையிட்டார்கள், அழுது அவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினார்கள். கர்த்தர் அவர்கள் சத்துருக்களின் கையினின்று அவர்களை விடுவித்தார் என்பதை குறித்து நாம் தியானித்தோம். எனக்கு அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே குடும்பத்திலே பலவிதமான பிரச்சனைகளை நாம் சந்திக்கும் போது அவைகளினால் நாம் பாதிக்கப்படுகிறோம், சிறுமைப்படுகிறோம், சிறுமைப்படுத்தப்படுகிறோம், ஒடுங்கி போகிறோம். எந்த ஒரு உதவியோ ஒத்தாசையோ ஆதரவோ இல்லாமல் தனிமையில் தவிக்கிறோம். நம்மை காட்டிலும் வெளியே சொல்லி முடியாத அநேக பாடுகளை, உபத்திரவங்களை, சிறுமையை அனுபவித்த பலரை பற்றி பரிசுத்த வேதத்தில் சொல்லப்பட்டுள்ளதை குறித்து தான் நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். அவர்கள் தங்கள் சிறுமையிலே கர்த்தரை நோக்கி ஜெபித்த போது, விண்ணப்பம் பண்ணின போது, முறையிட்ட போது அவர்களை கர்த்தர் ஆசீர்வதித்தாரே, மிகவும் மகிழ்ந்து களிகூர பண்ணினாரே. இன்றும் அவர்களை நமக்கு முன்பாக சாட்சியாய் வைத்திருக்கிறாரே. அவர்களை குறித்து தான் நாம் தொடர்ந்து தியானித்து கொண்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, ஒரே ஒரு தரம்தான் இந்த பூமியில் நாம் வாழுகிறோம். அந்த பாக்கியத்தை தேவன் நமக்கு தந்துள்ளார். அவர்தான் நம்முடைய ஜீவனை பாதுகாத்து வருகிறார். இந்த பூமியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறதான அநேகர்
தங்கள் சிறுமையை தாங்கிக் கொள்ள முடியாமல் சொல்லுகிற ஒரு காரியம், நான் வேறு எங்கேயாவது போயிருந்தால் நலமாயிருக்குமே, இது மாதிரி வேறு எங்காவது தனி பூமி, பிரச்சனை இல்லாத பூமி என்று எனக்கென்று ஒன்று இருந்தால் நான் அங்கே போய் நலமாயிருப்பேனே, நான் சற்றே இளைப்பார்வேனே என்று இது ஒரு பக்கம் இருக்க, ஆண்டவரே நீர் எனக்கு இன்னும் ஆயுசு நாட்களை நீட்டி கொடுத்தால் நான் இந்த பூமியில் இன்னும் கொஞ்ச காலம் நலமாயிருப்பேனே, சுகமாயிருப்பேனே, நான் சந்தோஷமாய் இருப்பேனே, நான் ஆசீர்வாதமாய் இருப்பேனே, நான் இன்னும் அநேகருக்கு ஆசீர்வாதமாய் இருப்பேனே என்று அனுதினமும் கதறி கொண்டிருக்கிறவர்களின் கதறல் மறுபக்கம். அநேகர் சொல்லுகிறது, எங்களால் சந்தோஷமாய் இருக்க முடியவில்லை, எங்களுடைய குடும்பத்தில் அன்பு இல்லை, அன்பு நாளுக்கு நாள் குறைந்து கொண்டே இருக்கிறது, ஆதரவு இல்லை, எந்த ஒரு உதவியும் ஒத்தாசையும் இல்லை, நாளுக்கு நாள் பகை, விரோதம், வைராக்கியம் அதிகரித்து கொண்டே இருக்கிறது. ஒருவருக்கு விரோதமாக ஒருவர் எழும்பி ஒருவரை ஒருவர் நிந்திக்கிறார்கள், குற்றப்படுத்துகிறார்கள், காயப்படுத்துகிறார்கள், கண்ணீர் விட வைக்கிறார்கள், வேதனைப்படுத்துகிறார்கள், வஞ்சிக்கிறார்கள் என்பதாக ஒரு வாலிபன் என்னிடம் வந்து சொன்னான். எங்க வீட்டில் யாருக்குமே நிம்மதி இல்லை, யாருமே நிம்மதியாக வாழ முடியவில்லை, ஒரு நாளும் ஒரு விதத்திலும் நிம்மதியே இல்லை, எங்களால் சமாதானத்தையோ சந்தோஷத்தையோ சற்றேனும் அனுபவிக்க முடியவில்லை, மாறாக எப்பொழுதும் சண்டை, பயங்கர சத்தம், அழுகை, கூக்குரல், அலறல் பயங்கரமாக இருக்கிறது. பகலிலும் நிம்மதி இல்லை, இரவிலும் நிம்மதி இல்லை, வேறு யாரிடமும் போய் சொல்லவும் முடியாதே என்றான். கிறிஸ்தவ குடும்பம், கிறிஸ்துவை அறிந்த குடும்பம், பரிசுத்த வேதம் உண்டு, வேதத்தின் வசனம் உண்டு, போதனை உண்டு, ஆனால் குடும்பமோ நாளுக்கு நாள் பயங்கரத்திற்குள்ளும் பரிதாபமான நிலைமைக்குள்ளும் சென்று கொண்டிருக்கிறது. இன்றைக்கும் தன் சொந்த குடும்பத்தினரால் சிறுமைப்படுத்தப்பட்ட ஒரு வாலிபன் கர்த்தரால் எவ்வளவாய் ஆசீர்வதிக்கப்பட்டான், எவ்வளவு ஆசீர்வாதமாய் இருந்தான் என்பதை குறித்து தான் நாம் இன்று தியானிக்க போகிறோம். இன்றைய தியான பகுதி ஆதியாகமம் 41 அதிகாரம் 52, 51 வசனங்களை நாம் வாசிக்க போகிறோம். ஆதியாகமம் 41, Genesis chapter 41 52-51. Genesis chapter 41 52-51. முதலாவது 52வது வசனத்தை வாசிப்போம். யோசேப்பு, நான் சிறுமைப்பட்டிருந்த தேசத்தில் தேவன் என்னை பலுக பண்ணினார் என்று சொல்லி இளையவனுக்கு எப்ராயிம் என்று பெயரிட்டான். யோசேப்பு தான் சிறுமைப்பட்டிருந்த தேசத்தில், அவன் அழகாக சொல்லுகிறான், நான் சிறுமைப்பட்டிருந்த தேசத்தில் தேவன் என்னை பலுக பண்ணினார் என்று சொல்லி இளையவனுக்கு எப்ராயிம் என்று பெயரிட்டான். அதற்கு முந்தின வசனம் 51 வசனம், யோசேப்பு என் வருத்தம் யாவையும் என் தகப்பனுடைய குடும்பம் அனைத்தையும் நான் மறக்கும்படி தேவன் பண்ணினார் என்று சொல்லி மூத்தவனுக்கு மனாசே என்று பெயரிட்டான். யோசேப்பு என் வருத்தம் யாவையும் என் தகப்பனுடைய குடும்பம் அனைத்தையும் நான் மறக்கும்படி தேவன் பண்ணினார் என்று சொல்லி மூத்தவனுக்கு மனாசே என்று பெயரிட்டான். யோசேப்பு சொல்லுகிறான், இத்தனை ஆண்டு காலமாய் நான் என் இருதயத்தில், என் மனதில், என் நினைவில் சுமந்து கொண்டிருந்ததான, என்னை வாட்டி வதைத்து கொண்டிருந்ததான என் மன வருத்தம் யாவையும், என் வேதனை யாவையும் நான் மறக்கும்படி என் தேவன் பண்ணினார். மட்டுமல்ல, என் தகப்பன் குடும்பம் அனைத்தையும், அவர்கள் எனக்கு செய்த துரோகத்தை எல்லாம், என்னை குடும்பத்தை விட்டு பிரித்ததை, நான் கடந்து வந்த கண்ணீரின் பாதையை, தனிமையின் பாதையை நினைத்து நினைத்து கவலைப்படாதபடி அவற்றை எல்லாம், அப்படிப்பட்ட எண்ணத்தை எல்லாம், நினைவை எல்லாம் என்னை விட்டு மாற்றி போட்டார். அவற்றை எல்லாம் என் தேவன் மறக்க பண்ணினார். எனக்கு ஒரு குடும்பத்தை தந்து என்னை ஆசீர்வதித்தார் என்று சொல்லி மூத்தவனுக்கு மனாசே என்று பெயரிட்டான்.
52ஆம் வசனத்தில் சொல்லுகிறான், நான் சிறுமைப்பட்டிருந்த தேசத்தில், இந்த அந்நிய தேசத்தில் என் தேவன் என் சிறுமையை மாற்றி என்னை பலுக பண்ணினார் என்று சொல்லி இளையவனுக்கு எப்ராயிம் என்று பெயரிட்டான். ஒரு யோசேப்பின் வாழ்க்கையை பற்றியும் அவன் அந்நிய தேசத்தில் அடிமையாயிருந்து பட்ட பாடுகள் அனைத்தும் நமக்கு நன்றாக தெரியும். நாம் இதை குறித்து பல முறை தியானித்திருக்கிறோம். என்றாலும் மிக சுருக்கமாக ஒரு சில காரியங்களை குறித்து மட்டும் நாம் இன்று தியானிக்க போகிறோம். யாக்கோபு ராகேல் தம்பதியின் 2 குமாரரில் யோசேப்பு மூத்த குமாரன். ஆதியாகமம் 37:3-4 வசனங்களில் சொல்லப்பட்டுள்ளது. ஆதியாகமம் 37:3-4 வசனங்களை எடுத்துக்கொள்ளுங்கள். இஸ்ரவேலின் முதிர் வயதிலே யோசேப்பு தனக்கு பிறந்ததினால் இஸ்ரவேல் தன் குமாரர் எல்லாரிலும் அவனை அதிகமாய் நேசித்து அவனுக்கு பல வர்ணமான அங்கியை செய்வித்தான். ஆதியாகமம் 37:3 சொல்லப்பட்டுள்ளது, இஸ்ரவேலின் முதிர் வயதிலே யோசேப்பு தனக்கு பிறந்ததினால் the special love, ஒரு ஸ்பெஷல் லவ் அவன் மேல் வைத்தார். இஸ்ரவேல் தன் குமாரர் எல்லாரிலும் அவனை அதிகமாய் நேசித்து அதர் சன்ஸை விட, மற்ற குமாரரை விட அதிகமாய் நேசித்து யோசேப்புக்கு பல வர்ணமான அங்கியை செய்வித்தான் என்று சொல்லப்பட்டுள்ளது. யோசேப்பு தன் தகப்பனால் அதிகமாக நேசிக்கப்படுகிறான். தன்னுடைய முதிர் வயதிலே பிறந்தபடியினால, அவன் ராகேலை அதிகமாய் நேசித்தபடியினால யோசேப்பின் மீது அளவில்லாத அன்பை காண்பிக்கிறான், நேசத்தை காண்பிக்கிறான். 4ஆம் வசனம், அவனுடைய சகோதரர் எல்லாரிலும் யோசேப்பை தங்கள் தகப்பன் அதிகமாய் நேசிக்கிறதை அவன் சகோதரர் கண்டபோது அவனோட பட்சமாய் பேசாமல் அவனை பகைத்தார்கள். அவனுடைய சகோதரர் எல்லாரிலும் யோசேப்பை தங்கள் தகப்பன் அதிகமாய் நேசிக்கிறதை அவன் சகோதரர் கண்டபோது அவனுடைய பட்சமாய் பேசாமல், அவனோட அன்பாய் பேசாமல் அவனை பகைத்தார்கள். அங்கே பகை உருவாகிறது. அவனுடைய மற்ற சகோதரர் எல்லாரை பார்க்கிலும் தங்கள் தகப்பன் யோசேப்பை அதிகமாய் நேசிக்கிறார். அதை அவன் சகோதரர்கள் பார்த்து கொண்டே இருக்கிறார்கள், கவனித்து கொண்டே இருக்கிறார்கள். அதனாலே யோசேப்பின் சகோதரர் அவனோடு பட்சமாய் பேசாமல், அவனோடு அன்பாய் பேசாமல், அன்பை, பாசத்தை, நேசத்தை அவனுக்கு காண்பிக்காமல் அவனை பகைத்தார்கள் என்று பார்க்கிறோம். இன்னும் ஆதியாகமம் 37ஆம் அதிகாரம் 5 முதல் 11 வரை உள்ள வசனங்களை நாம் வாசிக்கும் போது, ஆதியாகமம் 37:5 முதல் 11 வரை உள்ள வசனங்களை நாம் வாசிக்கும் போது, யோசேப்பு கண்ட சொப்பனங்களின் நிமித்தம் அவன் சகோதரர் அவனை இன்னும் அதிகமாக பகைத்தார்கள், வெறுத்தார்கள், அவன் மீது பொறாமை கொண்டார்கள். அவன் தகப்பனும் அவனை கடிந்து கொண்டான் என்று அந்த வேத பகுதியிலே நாம் வாசிக்கிறோம். பாருங்க, யோசேப்பு கண்ட சொப்பனங்களின் நிமித்தம் அவன் சகோதரர் அவனை இன்னும் அதிகமாக பகைத்தார்கள், அவனை வெறுத்தார்கள், அவன் மீது பொறாமை கொண்டார்கள். அவன் தகப்பனும் அவனை கடிந்து கொண்டான் என்று பார்க்கிறோம். பகை நாளுக்கு நாள் அதிகமாகிக் கொண்டே வருகிறது. ஆதியாகமம் 37:20 வசனத்தில் 37:20 அவனை கொன்று போடுவோம் என்று சொல்லுகிற அளவுக்கு பகையும் விரோதமும் வளர்ந்து கொண்டே இருக்கிறது. நாளுக்கு நாள் பகையும் விரோதமும் அவருடைய இருதயத்திலே வளர்ந்து கொண்டே வருகிறது. அது வளர்ந்து வந்து விட்டது. அன்பானவர்களே, மனுஷராலே, குடும்பத்தினராலே, மற்றவர்களாலே வெறுக்கப்படுகிறதுனால, பகைக்கப்படுகிறதுனால, விரோதிக்கப்படுகிறதுனால, விரோதமாய் எழும்புகிறதுனால ஒரு மனுஷனுக்குள் இருக்கும் தேவன் கொடுத்த கிருபைகளை, தேவன் கொடுத்த வரங்களை, அந்த ஆசீர்வாதங்களை ஒருவராலும் தடுக்கவும் முடியாது, எடுக்கவும் முடியாது, கெடுக்கவும் முடியாது, அழித்து போடவும் முடியாது.
திரும்பவும் சொல்லுகிறேன், மனுஷரால, நம்முடைய சொந்த குடும்பத்தினரால, மற்றவர்களால நாம் வெறுக்கப்படுகிறதுனால, பகைக்கப்படுகிறதுனால, விரோதிக்கப்படுகிறதுனால, அவர்கள் எல்லாம் நமக்கு விரோதமாய் எழும்புகிறதுனால, நமக்குள்ள இருக்கும் தேவன் கொடுத்த கிருபைகளை, வரங்களை, ஆசீர்வாதங்களை ஒருவராலும் தடுக்கவும் முடியாது, எடுக்கவும் முடியாது, கெடுக்கவும் முடியாது, அதை அழித்து போடவும் முடியாது. அது அவர்களுக்குள்ளே, அது நமக்குள்ளே நாளுக்கு நாள் வளர்ந்து கொண்டே இருக்கும். அது கொழுந்து விட்டு எரிந்து கொண்டே இருக்கும். அது நாளுக்கு நாள் பிரகாசித்து கொண்டே இருக்கும். அது அநேகருக்கு வெளிச்சத்தை கொடுக்கும். அது அநேகருக்கு ஆசீர்வாதமாய் இருக்கும். அதனால் அநேகர் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். ஆதியாகமம் 37:14 ஆதியாகமம் 37:14 தகப்பன் யோசேப்பை தன் சகோதரர் ஆடுகளை மேய்க்கிற இடத்திற்கு அனுப்புகிறார். தகப்பன் யோசேப்பை தன் சகோதரர் ஆடுகளை மேய்க்கிற இடத்திற்கு அனுப்புகிறார். அவர்கள் சேமம் எப்படி என்றும் ஆடுகள் எப்படி இருக்கிறது என்றும் பார்த்து எனக்கு மறு செய்தி கொண்டு வா என்று சொல்லி யோசேப்பை அனுப்புகிறார். தகப்பன் பாருங்க, அவ்வளவு அழகாக சொல்லுகிறார், உன் சகோதரர்கள் ஆடுகளை மேய்க்கிறார்கள், நீ அவர்கள் ஆடுகளை மேய்க்கிற இடத்திற்கு போய் அவர்கள் சேமம் எப்படி என்று, அவர்கள் சுகமாய் இருக்கிறார்களா, அவர்கள் நன்றாய் இருக்கிறார்களா, அவர்கள் சந்தோஷமாய் இருக்கிறார்களா என்றும், ஆடுகள் எப்படி இருக்கிறது என்றும் நீ போய் பார்த்து எனக்கு மறு செய்தியை கொண்டு வா, எனக்கு நல்ல செய்தியை நீ கொண்டு வா மகனே என்று சொல்லி யாக்கோபு யோசேப்பை அனுப்புகிறார். அங்கே யோசேப்பின் சகோதரர் அவன் தூரத்தில் வரும்போதே அவனை கொன்று போட தீர்மானிக்கிறார்கள். பாருங்க அந்த இருதயத்தை பாருங்க, எவ்வளவு கசப்பு, எவ்வளவு வெறுப்பு, எவ்வளவு பகை, எவ்வளவு விரோதம், எவ்வளவு வைராக்கியம் பாருங்க அந்த இருதயத்தில். அது நாளுக்கு நாள் வளர்ந்து கொண்டிருந்ததுனால they were waiting for a சான்ஸ், அந்த தருணத்துக்காக காத்துக்கிட்டே இருந்தாங்க. என்றைக்காவது இவன் ஒரு நாள் எங்க கையில அகப்படுவான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு, இவனோ அவர்களுக்கு நன்மை செய்யும்படியாய் போகிறான். அவர்களை பார்த்து நல்ல செய்தியை தகப்பனுக்கு கொண்டு வரும்படியாய் இவன் போகிறான். அவர்களுடைய இருதயமோ, யோசேப்பின் சகோதரர் அவன் தூரத்தில் வரும்போதே அவனை கொன்று போட தீர்மானிக்கிறார்கள். ரூபன் அவனுக்காக பரிந்து பேசி அவர்கள் கைக்கு தப்புவிக்கிறான். யோசேப்பை ஒரு குழியில் போட்டு விடுகிறார்கள். யோசேப்பு அவர்களுக்காய் கொண்டு போன ஆகாரத்தை, போஜனத்தை அவர்கள் சாப்பிட்டு கொண்டிருக்கிறார்கள். யோசேப்பு குழிக்குள்ளே இருக்கிறான். யோசேப்பை குழியில் போட்டு விட்டதுனால தேவனுடைய திட்டங்களையோ, அவர் யோசேப்பை கொண்டு செய்ய நினைத்ததையோ ஒருவராலும் தடை பண்ணவோ, மூடி போடவோ, முடிவடைய பண்ணவோ, அழித்து போடவோ முடியவில்லை. இவங்க நினைச்சிட்டாங்க, குழியில தூக்கி போட்டுட்டா அவ்வளவுதான், இவன் சொப்பனம் எல்லாம் பிரயோஜனமற்று போகும், இவன் தகப்பண்டத்தின் அன்பையும் பெற்றுக்கொள்ள முடியாது, அவ்வளவுதான், இவன் வாழ்க்கையை முடிந்து போயிற்று என்று நினைத்தார்கள். இவனுக்கு தேவன் கொடுத்த கிருபைகளை நம்ம மூடி போடலாம், அழித்து போடலாம், அதை முடிவடைய பண்ணிடலாம் அப்படி என்று நினைத்தார்கள். ஆனா மனுஷன் நினைக்கிறது வேற. நம்முடைய நினைவுகள் அவருடைய நினைவுகள் அல்ல, அவர்களுடைய நினைவுகள் ஆண்டவருடைய நினைவுகள் அல்ல. அதை காட்டிலும் ஆண்டவருடைய நினைவும் ஆண்டவருடைய எண்ணங்களும் ஆண்டவர் யோசேப்புக்கு செய்ய வேண்டிய காரியமும் திட்டமும் அதை குறித்து அது எவ்வளவோ உயரமாய் இருந்தது, எட்டாத உயரமாய் இருந்தது. அவர்களால் அதை அறிந்து கொள்ள முடியவில்லை. அதன் பிறகு யோசேப்பை அந்த குழியில் இருந்து எடுத்து 20 வெள்ளிக்காசுக்காக மீதியானியரிடம் விற்று போட்டார்கள். சொந்த சகோதரனை விற்று போடுகிறாங்க, சொந்த சகோதரனிட பழி வாங்குறாங்க, சொந்த சகோதரனை அனாதையா விட்டு விடுறாங்க. தகப்பனுக்கு பாருங்க, அந்த நீதிமான் விலையாகிறான், குற்றமற்ற நீதிமான் விலையாக விற்கப்படுகிறான். அந்த மனசாட்சி எப்படி இருக்கு பாருங்க, அந்த இருதயம் எப்படி இருக்கு பாருங்க. யோசேப்பு தன் சகோதரரை பார்த்து கதறுகிறான், கதறி அழுகிறான், கெஞ்சி வேண்டிக் கொள்ளுகிறான், தன்னை காப்பாற்றும்படியாய் வேண்டிக் கொள்ளுகிறான். ஒவ்வொரு இடமும் கெஞ்சி கெஞ்சி கேட்கிறான். ஒவ்வொருடைய பெயரையும் கூப்பிட்டு அவன் அழுது கேட்கிறான், கண்ணீரோட கேட்கிறான், தன்னை காப்பாற்றும்படியாய் கேட்கிறான், மிகுந்த மன வியாகுலத்தோடு கேட்கிறான். அந்த வசனத்தை வாசித்து பாருங்க, அப்ப புரியும். ஆதியாகமம் 42:21, ஆதியாகமம் 42:21, ஜெனிசிஸ் 42:21.
அதுல சொல்லப்பட்டுள்ளது, நம்முடைய சகோதரனுக்கு நாம் செய்த துரோகம், நாம் செய்த அநியாயம், நாம் செய்த அக்கிரமம் நம்மேல் சுமந்தது. அவன் நம்மை கெஞ்சி வேண்டிக் கொண்ட போது, அண்ணா என்னை காப்பாற்று, ஒவ்வொருத்தருக்கு பேரை சொல்லி அவன் கதறி இருக்கிறான் பாருங்க. அவன் கெஞ்சி கேட்கிறான், கெஞ்சி வேண்டிக் கொண்டான், என் ஜீவனை மாத்திரம் விட்டுருங்க, தயவு செய்து என்ன என் அப்பா கிட்ட என் தகப்பன்கிட்ட கொண்டு போயிருங்க ப்ளீஸ் என்று கதறுகிறான் இல்லையா? அவன் நம்மை கெஞ்சி வேண்டிக் கொண்ட போது அவனுடைய மன வியாகுலத்தை கண்டு பாருங்க. 17 வயது வாலிபன், அவன் இருதயம் எவ்வளவு துடித்திருக்கும் இல்லையா? அவனுக்கு என்ன, அவனுடைய இருதயத்துல எப்படி அவன் அந்த அந்த சஞ்சலத்தை, அந்த வியாகுலத்தை, அந்த வேதனை அவன் எப்படி தாங்கி இருப்பான் பாருங்க. கதறுகிறான், கதறி கெஞ்சி கேட்கிறான், அழுது கேட்கிறான், தயவு செய்து ப்ளீஸ் என்னை இப்படியே விட்டுருங்க விட்டுருங்கன்னு கேட்கிறான் இல்லையா? அவன் நம்மை கெஞ்சி வேண்டிக் கொண்ட போது அவனுடைய மன வியாகுலத்தை நாம் கண்டும், நாம் அவன் அலர்னதை கேட்டோம், அவன் கூப்பிட்டதை கேட்டோம், அவன் நம்மகிட்ட கதர்னதை கேட்டோம், அவன் நம்மளை கெஞ்சி வேண்டிக் கொண்டதை நம்ம கேட்டோம். நம்ம நாம் கேட்டும் அவனுக்கு செவி கொடாமல் போனோமே. உலகம் இப்படித்தான் செய்யும் பிரியமானவர்களே. ஒருவர் ஆசீர்வாதமா இருக்கிறது மற்றவங்களால பொறுத்து கொள்ளவே முடியாது, அவங்களால் சகித்து கொள்ளவே முடியாது, அவங்களால் தாங்கிக் கொள்ளவே முடியாது. என்ன விதத்துல என்ன செய்யலாம், எவ்வளவு துரோகம் செய்யலாம் என்றுதான் இந்த உலகம் இன்றைக்கு காத்து கொண்டு இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு இருதயம் தான் மனுஷனுக்கிட்ட இன்னைக்கு இருக்கிறது. தேவன் கொடுத்த சுத்த இருதயம், அந்த நல்ல இருதயம், அந்த நன்மையாக செயல்பட முடியாம இன்னைக்கு இப்படிப்பட்ட காரியங்கள்ல தான் துணிகரமா சிந்தித்து செயல்பட்டு கொண்டிருக்கிறது. சொல்றாங்க பாருங்க, அவனுடைய மன வியாகுலத்தை கண்டு அந்த வாலிபன் கதறுகிறான். ஒவ்வொருவர் பெயரையும் கூப்பிட்டு ஒவ்வொருடைய முகத்தையும் பார்த்து கதறுகிறான். ப்ளீஸ் டோன்ட் டூ இட், ப்ளீஸ் சேவ் மீ, ப்ளீஸ் டோன்ட் சென்ட் மீ எனிவேர் அப்படின்னு கேட்கிறான் இல்லையா? கேட்கவே இல்லை. அவனுக்கு செவி கொடாமல் அவன் எவ்வளவு அழுதிருப்பான் பாருங்க. ஒரு வாலிபன் எவ்வளவு கண்ணீர் வடித்திருப்பான் பாருங்க. எவ்வளவு சந்தோஷமா இருக்க வேண்டிய ஒரு வாலிபன். இத்தனை சகோதரர்கள் இருந்து அவனை எவ்வளவு அவனுக்கு ஆதரவு அனுகூலமா இருக்கக்கூடிய சகோதரர்கள் இல்லையா? கதறான். எவ்வளவு கடின இருதயம் பாருங்க. குடும்பத்திலே சகோதர சகோதரிகளை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார் இல்லையா? நமக்கு உதவும்படியாய் தந்திருக்கிறார், நமக்கு ஆதரவாய் இருக்கும்படியாய் தந்திருக்கிறார், நமக்கு அனுகூலமாய் இருக்கும்படியாய் தந்திருக்கிறார், நமக்கு உதவி செய்யும்படியாய் தந்திருக்கிறார். நம்ம கஷ்டப்படுத்த அல்ல, நம்ம கண்ணீர் விட வைக்க அல்ல, நம்ம வேதனைப்படுத்த அல்ல, நமக்கு விரோதமாய் எழும்பி நம்மை குற்றப்படுத்த, காயப்படுத்த, கண்ணீர் விட வைக்கவில்லை, ஆதரவாய் இருக்கும்படி தந்திருக்கிறார். நீதிமொழிகள் 17:17, Proverbs 17:17, Proverbs 17:17. சிநேகிதன் எல்லா காலத்திலும் சிநேகிப்பான். ஏன் அவன் உண்மை உள்ள சிநேகிதன், அவன் சிநேகிதன், அவன் பேர் சிநேகிதன், அவன் எல்லா காலத்திலும் சிநேகிப்பான். ஒரு நாளும் அவன் தீங்கு செய்ய மாட்டான். இடுக்கணில் உதவவே சகோதரன் பிறந்திருக்கிறான். சொந்த சகோதரனை எதுக்கு தந்திருக்கிறாராம்? இடுக்கணில் உதவ, ஆபத்தில் உதவ, அக்கிரமம் செய்யாதபடி, நம்மை தாங்கும்படியாய், நம்முடைய துன்பத்தில் தாங்கும்படியாய், துன்பத்தில் துணையாய் இருக்கும்படியாய், உதவி செய்யும்படியாய் சகோதரன் பிறந்திருக்கிறான். இடுக்கணில் உதவவே சகோதரன் பிறந்திருக்கிறான் என்று சொல்லப்பட்டுள்ளது. உதவுகிறோமா? உதவி செய்கிறோமா? இல்லை. அவர்கள் ஆசீர்வாதமான வாழ்க்கைக்கு நாம் ஒரு தடையா இருக்கிறோமா? அவருடைய ஆசீர்வாதத்திற்கு நாம் தடையா இருக்கோமா? அவருடைய வருங்காலத்துக்கு நாம் தடையா இருக்கிறோமா? அவருடைய பிரகாசமான வாழ்க்கைக்கு நாம் தடையா இருக்கிறோமா? அன்பானவர்களை, வேத வசனத்தை வைத்து சிந்தித்து பாருங்கள். எனக்கு எப்படிப்பட்ட ஒரு இருதயத்தை கர்த்தர் தந்திருக்கிறார். சுத்த இருதயத்தை தந்திருக்கிறாரே, நல்ல இருதயத்தை தந்திருக்கிறாரே, நான் நன்மை செய்யும்படி எனக்கு ஒரு நல்ல இருதயத்தை தந்திருக்கிறாரே, உதவி செய்யக்கூடிய இருதயத்தை தந்திருக்கிறாரே, ஒத்தாசை செய்யக்கூடிய இருதயத்தை தந்திருக்கிறாரே. என்னால் என் குடும்பம் ஆசீர்வாதமாய் இருக்கும்படி தானே எனக்கு எத்தனை நன்மைகளை, கிருபைகளை எனக்கு கர்த்தர் தந்திருக்கிறார். இன்றைக்கு நான் என்ன செய்து கொண்டிருக்கிறேன்? சிந்தித்து பாருங்கள். அதன் பிறகு மீதியானியர் யோசேப்பை அடிமையாக, கைகள் கால்கள் கட்டப்பட்டவனாக எகிப்துக்கு கொண்டு போகிறார்கள். மீதியானியர் யோசேப்பை அடிமையாக,
கைகள் கால்கள் கட்டப்பட்டவனாக எகிப்துக்கு கொண்டு போனார்கள். போத்திபார் என்னும் எகிப்து தேசத்தான் யோசேப்பை அவர்களிடமிருந்து விலைக்கு வாங்கினான். அவனை தன் ஊழியக்காரனும் தன் வீட்டு விசாரணைக்காரனும் ஆக்கினான். அங்கே அவனுக்கு நித்தமும் சோதனை வந்தது. வீட்டில தான் பிரச்சனை முடிஞ்சு போச்சு, சகோதரரால தான் பிரச்சனை முடிந்து போச்சு. அந்நிய தேசத்துல சரி ஏதோ வேலை செய்து பிழைத்து கொள்ளலாம் என்று இருக்கும்போது அங்கே அவனுக்கு நித்தமும் சோதனை வந்தது. அங்கும் யோசேப்பு சத்தியபரனாகிய தேவனுக்குள் பரிசுத்தமாக தன்னை காத்து கொள்ளுகிறான். என்றாலும் அவன் மேல் பொய் குற்றம் சாட்டி அவன் காவலில் இடப்படுகிறான். அங்கும் கர்த்தர் யோசேப்பை கைவிடவே இல்லை. ஆதியாகமம் 39:21, ஆதியாகமம் 39:21, கர்த்தரோ யோசேப்போடே இருந்தார். கர்த்தர் யோசேப்போடு இருந்து அவன் மேல் கிருபை வைத்து சிறைச்சாலை தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்தார். நான் எப்பொழுதும் இயேசுவே என்று கூப்பிடுங்கன்னு ஏன் சொல்லுகிறோம்னா, இயேசு நம்மோட இருக்கிறது மட்டுமல்ல, இயேசு நம்மேல் கிருபை வைப்பார். இயேசு நமக்கு எல்லா இடத்திலும் எல்லா கண்களிலும் எல்லா காரியத்திலும் தயவு கிடைக்க கிருபை தருவார். அதற்காகத்தான் இயேசுவே என்று கூப்பிடுகிறது. இயேசு நம்முடைய இரட்சகர், இயேசு நம்முடைய மீட்பர், இயேசு நம்மை விடுவிக்கிறவர், இயேசு நம்மை ஆசீர்வதிக்கிறவர், இயேசு நம்மை உயர்த்துகிறவர், இயேசுதான் நமக்கு எல்லாவற்றையும் செய்கிறவர். இங்கே சொல்லப்பட்டுள்ளது பாருங்க, கர்த்தரோ யோசேப்போடு இருந்தார். கர்த்தர் கூட இருந்தாலே போதும். நீங்க திரும்பவும் சொல்லப்பட்டுள்ளது, அவன் மேல் கிருபையை வைத்தார். தம்முடைய அளவில்லாத கிருபையை, அதிகமான கிருபையை கர்த்தர் யோசேப்பின் மேல் வைத்தார். சிறைச்சாலை தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்தார். அங்கே சிறைச்சாலைக்காரனுடைய கண்கள்ல தயவு இரக்கம் கிடைக்க கிருபை செய்தார். சங்கீதம் 105 17 முதல் 19 வரை உள்ள வசனங்களை நாம் வாசிக்கும் போது, சங்கீதம் 105 17 முதல் 19 வரை உள்ள வசனங்களை வாசிக்கிறேன். அவர்களுக்கு முன்னாலே, அவன் சகோதரருக்கு முன்னாலே ஒரு புருஷனை அனுப்பினார். யோசேப்பு சிறையாக விற்கப்பட்டான். தன் சகோதரருக்கு முன்பாக கர்த்தர் யோசேப்பு என்னும் ஒரு புருஷனை எகிப்துக்கு அனுப்பினார். யோசேப்பு சிறையாக விற்கப்பட்டான். அவன் கால்களை விலங்கு போட்டு ஒடுக்கினார்கள். அந்த மகன் அங்க சமாதானமா இருந்தான். அந்த வாலிப மகன் அங்க சமாதானமா இருந்தான். அவன் கால்களை விலங்கு போட்டு ஒடுக்கினார்கள். அவன் பிராணன் இரும்பில் அடைபட்டிருந்தது. அவனுடைய இருதயம் ஒவ்வொரு நாளும் நினைத்திருக்கோம் இல்லையா, என்னை எப்போ விடுதலை ஆக்குவாங்க, இதுல அடைக்கப்படுவதற்கு நான் குற்றமே செய்யலன்னு சொல்றான். அவன் ஒரு குற்றமும் செய்யல. அவன் குற்றமற்ற நீதிமான். அவனை கொண்டு போய் காவல்ல போட்டு அனுதினமும் அவன் கஷ்டப்படுகிறான், கண்ணீர் வடிக்கிறான். அவன் பிராணன் இரும்பில் அடைபட்டிருந்தது. சிறைச்சாலை காவல் கிடங்கு எப்படி இருக்கும், அங்கே அடைபட்டிருந்தது. கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது. அவனுக்கு தெரியும், என்னோடு பேசின கர்த்தர், எனக்கு சொப்பனங்களை தந்த கர்த்தர், ஒரு நாள் கர்த்தர் எனக்கு சொன்னது என் வாழ்க்கையிலே நிறைவேறும், நான் ஆசீர்வாதமாய் இருப்பேன். கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது என்று சொல்லப்பட்டுள்ளது. யோசேப்பு தன்னோடே கூட காவல் கிடங்கில் இருந்த பார்வோனின் 2 பிரதானிகளின் சொப்பனத்தின் அர்த்தத்தை அவர்களுக்கு விளக்கி கொடுக்கிறான். அவர்கள் விடுதலையாக்கப்படுகிறார்கள். யோசேப்பை மறந்து போனார்கள். 2 வருஷம் சென்ற பின்பு பார்வோன் ஒரு சொப்பனம் காண்கிறான். அதன் அர்த்தத்தை சொல்லும்படியாய் யோசேப்பு பார்வோனின் அரண்மனைக்கு கொண்டு போகப்படுகிறான். பார்வோன் கண்ட சொப்பனத்தின் அர்த்தத்தை விளக்கி கொடுத்ததினால் பார்வோன் யோசேப்பை தன் அரண்மனைக்கு அதிகாரி ஆக்குகிறான். எவ்வளவு சிறுமைப்பட்ட நிலைமையில் இருந்து எவ்வளவாய் கர்த்தர் யோசேப்பை உயர்த்துகிறார் பாருங்கள். ஆதியாகமம் 41:41, ஆதியாகமம் 41:41, ஜெனிசிஸ் 41:41. பின்னும் பார்வோன் யோசேப்பை நோக்கி, பார், எகிப்து தேசம் முழுமைக்கும் உன்னை அதிகாரி ஆக்கினேன் என்று சொல்லுகிறார்.
பார்வோனை அரண்மனைக்கு அதிகாரி ஆக்குகிறான். இங்கே சொல்லப்பட்டுள்ளது, அவனை எகிப்து தேசம் முழுமைக்கும் அதிகாரி ஆக்குகிறான். 40ஆம் வசனம், நீ என் அரண்மனைக்கு அதிகாரியா இருப்பாய் என்று சொல்லி அவனை தன் வீட்டுக்கு ஆண்டவனும் தன் ஆஸ்திக்கெல்லாம் அதிபதியும் ஆக்கினான் என்று சொல்லப்பட்டுள்ளது. அவனை தன் வீட்டுக்கு ஆண்டவனும் தன் ஆஸ்திக்கெல்லாம் அதிபதியும் ஆக்கினான் என்று பார்க்கிறோம். ஒரு அடிமையாக, ஆதரவற்றவனாக யோசேப்பு 17 வயதில் எகிப்துக்கு கொண்டு போகப்பட்டான். அவனுடைய கஷ்ட பாதையிலும், கடின பாதையிலும், தனிமையின் பாதையிலும், வேதனையின் பாதையிலும், சிறுமையின் பாதையிலும், சிறையிருப்பின் பாதையிலும் கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார். 30 வயதிலே எகிப்து தேசம் முழுவதற்கும் அவன் அதிகாரி ஆகிறான். அதோடு ஆதியாகமம் 41:45 அடுத்த ஆசீர்வாதம். ஆதியாகமம் 41:45. மேலும் பார்வோன் யோசேப்புக்கு சாப்நாத் பனேயா என்கிற பெயரை இட்டு ஓன் பட்டணத்து ஆசாரியன் ஆகிய போத்திப்ராவின் குமாரத்தி ஆகிய ஆஸ்நாத்தை அவனுக்கு மனைவியாக கொடுத்தான். பாருங்க, இப்ப அவன் அரண்மனைக்கெல்லாம் அதிகாரி, தேசத்தை ஆளுகிறான். தேசத்தின், எகிப்து தேசம் முழுவதற்கும் அவன் அதிகாரியாய் இருக்கிறான். இப்போ யோசேப்பு தன் வீட்டை கட்டும்படியாய், கட்டி எழுப்பும்படியாய், அவன் ஆசீர்வாதமாய் இருக்கும்படியாய் கர்த்தர் அவனுக்கு ஏற்ற துணையை கொடுக்கிறார். மேலும் பார்வோன் யோசேப்புக்கு சாப்நாத் பனேயா என்று பெயரை இட்டு ஓன் பட்டணத்து ஆசாரியன் ஆகிய போத்திப்ராவின் குமாரத்தி ஆகிய ஆஸ்நாத்தை அவனுக்கு மனைவியாக கொடுத்தான். ஆதியாகமம் 41:50. ஆதியாகமம் 41:50. பஞ்சமுள்ள வருஷங்கள் வருவதற்கு முன்னே யோசேப்புக்கு 2 குமாரர் பிறந்தார்கள். இங்கே பாருங்க, பஞ்சமுள்ள வருஷங்கள் வருவதற்கு முன்பே கர்த்தர் யோசேப்புக்கு 2 குமாரரை கொடுக்கிறார். யோசேப்பை கர்த்தர் பலுக பண்ணுகிறார், பெருக பண்ணுகிறார், அவனை ஆசீர்வதிக்கிறார், அவன் எல்லையை பெரிதாக்குகிறார், அவனை கனப்படுத்துகிறார், அவனுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை கர்த்தர் நிறைவேற்றி கொடுக்கிறார். அவனோட கூட இருந்த கர்த்தர் அவன் பெயரை பெருமைப்படுத்துகிறார். அதுதான் ஆதியாகமம் 41:51-52 வசனங்கள்ல யோசேப்பு சொல்லுகிறான், யோசேப்பு என் வருத்தம் யாவையும், என் தகப்பன் குடும்பம் அனைத்தையும், அவர்கள் செய்த துரோகம் அனைத்தையும் நான் மறக்கும்படி தேவன் பண்ணினார் என்று சொல்லி மூத்தவனுக்கு மனாசே என்று பெயரிட்டான். நான் சிறுமைப்பட்டிருந்த தேசத்தில் தேவன் என்னை பலுக பண்ணினார் என்று சொல்லி இளையவனுக்கு எப்ராயிம் என்று பெயரிட்டான். ஆதியாகமம் 41:57. நம்முடைய ஆண்டவரை பாருங்க, அவர் கொடுத்த வாக்குத்தத்தங்கள் மாறாதவைகள். அவர் செய்ய நினைத்தது ஒரு நாளும் தடைபடாது. அவர் நம்மை ஆசீர்வதிக்கிறவர், நமக்கு குறித்ததை அவர் நிறைவேற்றி தருகிறவர். அவர் நம்மை விட்டு விலகுகிறவர் அல்ல, அவர் நம்மை கைவிடுகிறவர் அல்ல. ஆதியாகமம் 41:57. அந்நாட்களிலே சகல தேசங்களிலும் பஞ்சம் கொடிதாய் இருந்தபடியினால் சகல தேசத்தார்களும் யோசேப்பினிடம் தானியம் கொள்ளும்படி, தங்கள் ஜீவனை காக்கும்படியாய், தங்களுடைய குடும்பத்தை காக்கும்படியாய், தங்களுக்கு ஆகாரம் உண்டாயிருக்கும்படியாய், தங்களுடைய ஆவி ஆத்மா சரீரம் தங்களுக்கு உரிய தந்த ஜீவனை காப்பாற்றி கொள்ளும்படியாய் அவர்கள் தானியம் கொள்ள யோசேப்பினிடத்தில் வந்தார்கள். அப்படியே 42:3 ஆதியாகமம் 42:3 யோசேப்பின் சகோதரர் 10 பேர் தானியங்கொள்ள எகிப்துக்கு போனார்கள் என்று எழுதப்பட்டுள்ளது. யோசேப்பின் சகோதரர் 10 பேர் தானியங்கொள்ள எகிப்துக்கு போனார்கள். யோசேப்பு தன் சகோதரருக்கு தன்னை அறிமுகப்படுத்துகிறான். அவர்களுக்கு இவன் யோசேப்பு என்று தெரியவில்லை. இவன் பார்வோனின் அரண்மனையில் இருக்கிறான், இவன் மேன்மையான ஸ்தானத்தில் இருக்கிறான், எகிப்து தேசம் முழுவதை ஆண்டு கொண்டிருக்கிறான். ஆனால் யோசேப்புக்கு அது தன் சகோதரர் என்று அவர்களை அறிந்து கொண்டான். யோசேப்பு தன் சகோதரருக்கு தன்னை அறிமுகப்படுத்துகிறான். அந்த யோசேப்பின் இருதயத்தை பாருங்க. ஆதியாகமம் 45
5ஆம் வசனம் வாசித்து பாருங்க. 5, 7, 8. 5, என்னை இவ்விடத்தில் வரும்படி விற்று போட்டதினால், என்னை இவ்விடத்தில் இந்த தேசத்தில் வரும்படி விற்று போட்டதினால் நீங்கள் சஞ்சலப்பட வேண்டாம், அது உங்களுக்கு விசனமாய் இருக்கவும் வேண்டாம். உங்களுக்கு ஜீவ ரட்சணை செய்யும்படிக்கு தேவன் என்னை உங்களுக்கு முன்னே அனுப்பினார். உங்களுக்கு ஜீவ ரட்சணை செய்யும்படி தம்முடைய அநாதி தீர்மானத்தின்படி எனக்கு சொப்பனங்களை கொடுத்த தேவன், என்னோடு கூட இருந்த தேவன் என்னை உங்களுக்கு முன்னே இந்த தேசத்திற்கு அனுப்பினார். 7ஆம் வசனம், பூமியிலே உங்கள் வம்சம் ஒழியாமல் இருக்க, நீங்கள் மாத்திரமல்ல, நீங்கள் எனக்கு துரோகம் செய்தீர்கள், ஆனால் பூமியிலே உங்கள் வம்சம் உங்கள் சந்ததி ஒழியாமல் இருக்க உங்களை ஆதரிக்கிறதற்காகவும் பெரிய ரட்சிப்பினால் உங்களை உயிரோடு காப்பதற்காகவும் தேவன் என்னை உங்களுக்கு முன்னமே அனுப்பினார் என்று சொல்லுகிறான். 7 வருஷம் கொடிய பஞ்சம். அவன் சொல்லுகிறான், இந்த பஞ்சத்திலிருந்து நான் உங்களை காப்பாற்றபடி, உங்க சந்ததி உங்கள் வம்சம் ஒழியாமல் இருக்க, அவர்கள் ஆசீர்வாதமாய் இருக்க, உங்களை ஆதரிக்கிறதற்காக உங்களுக்கு ஆகாரத்தை கொடுத்து, அப்பத்தை கொடுத்து, தானியத்தை கொடுத்து, உங்களுக்கு எல்லா ஆசீர்வாதத்தையும் கொடுத்து உங்களை ஆதரிக்கிறதற்காகவும் பெரிய ரட்சிப்பினாலே உங்களை உயிரோடு காப்பதற்காகவும் தேவன் என்னை உங்களுக்கு முன்னே அனுப்பினார் என்று சொல்லுகிறான். 8ஆம் வசனம், ஆதலால் நீங்கள் அல்ல, தேவனே என்னை இவ்விடத்திற்கு அனுப்பி என்னை பார்வோனுக்கு தகப்பனாகவும் அவர் குடும்பம் அனைத்திற்கும் கர்த்தனாகவும் எகிப்து தேசம் முழுவதற்கும் அதிபதியாகவும் வைத்தார். எவ்வளவு அழகாக சொல்லுகிறான் பாருங்க. நான் இங்க எகிப்து ஆண்டு கொண்டு இருக்கிறேன், அது கர்த்தரனுக்கு தந்த கிருபைன்னு சொல்லல. அவன் சொல்றான், நீங்கள் அல்ல, இந்த காரியத்தில் உங்களுக்கு பங்கும் இல்லை பாகமும் இல்லை, என்னை இவ்விடத்திற்கு அனுப்பினவர் என் ஆண்டவர், என் தேவாதி தேவன், கர்த்தாதி கர்த்தர், என்னை இவ்விடத்திற்கு அனுப்பினவர். இப்ப எப்படி வச்சிருக்கிறாரு? என்னை பார்வோனுக்கு தகப்பனாக வைத்திருக்கிறார், அவன் குடும்பம் அனைத்திற்கும் கர்த்தனாக வைத்திருக்கிறார், எகிப்து தேசம் முழுவதற்கும் அதிகாரியாக வைத்திருக்கிறார், அதிபதியாக வைத்திருக்கிறார். எவ்வளவு பெரிய பாக்கியம் பாருங்க. He made me father to Pharaoh, lord of his entire household and ruler of all Egypt. எவ்வளவு அழகா சொல்லுகிறான் பாருங்க. அதான் சொல்றது, கர்த்தருடைய ஆசீர்வாதம். இயேசுவேன்னு கூப்பிடுங்க, இயேசுவேன்னு கேளுங்க. இயேசு நீங்க கேட்கிற ஒரு ஆசீர்வாதம் மட்டுமல்ல, அவர் திரியேக தேவன், எல்லா இடத்திலும் கனப்படுத்துவார். சரீர பிரகாரமான உலக பிரகாரமான உன்னதத்தின் ஆசீர்வாதத்தினாலே நம்மை நிரப்பி நமக்கு பரிபூர்ண சுகம், பரிபூர்ண சமாதானம், பரிபூர்ண சந்தோஷம், பரிபூர்ண ஆசீர்வாதத்தை தந்து உயர்த்துவார், கனப்படுத்துவார், தாங்குவார், தப்புவிப்பார், ஏந்துவார், சுமப்பார், நம்முடைய பெயரை பெருமைப்படுத்துவார், நம்மை பலிக்கு பெருக பண்ணுவார். யோசேப்பு அழகாக சொல்கிறான், ஆதலால் நீங்கள் அல்ல, மை டியர் பிரதர்ஸ், நாட் யூ, நீங்க இல்ல, நீங்க துரோகம் செய்தீங்க, தேவன் என்னை உங்களை காப்பாற்றுகிறதற்காக உங்களுக்கு ஜீவரட்சணை செய்யும்படி என்னை அனுப்பினார் என்று சொல்லுகிறான். எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் நம்முடைய கர்த்தராலே ஆகும், நம்முடைய கர்த்தராலே ஆகும். சிறுமைப்பட்டிருந்த ஒரு யோசேப்பு கர்த்தருக்கு முன்பாக உண்மையும் நீதியுமாய் எல்லா இடத்திலும் நடந்து கொண்டான். கர்த்தரும் எல்லா இடத்திலும் அவனோடே இருந்தார். கர்த்தர் யோசேப்போடு இருந்தார் என்று பல முறை நாம் அதிலே வாசிக்கிறோம். எல்லா தேசத்து ஜனங்களும் காணும்படியாய் கர்த்தர் யோசேப்பை உயர்த்தி ஆசீர்வதித்து அவன் அடிமையா இருந்த அந்த தேசத்தையே அவன் ஆளும்படி செய்தார். ஒரு நாளும் சிச்சுவேஷனை பார்க்கவே பார்க்காதுங்க, நீங்க இருக்கிற நிலைமையை பார்க்கவே பார்க்காதுங்க, உங்க வாழ்க்கையில குடும்பத்துல படுகிற பாடுகளை பார்க்கவே பார்க்காதுங்க. நம்ம எந்த இடத்துல யாரால எப்படி சிறுமைப்படுத்தப்படுகிறோமோ கர்த்தருடைய கரம் நம்மை தூக்கி உயர்த்தும், கர்த்தருடைய கரம் நம்மை ஆசீர்வதிக்கும். நாம் தேவனுடைய பிள்ளைகள், நம்மேல் தம்முடைய பரிசுத்த இரத்தத்தை ஊற்றி நம்மை கழுவினாரே, நம்மை பரிசுத்தப்படுத்தினாரே, நமக்கு மேன்மேன ஆசீர்வாதங்களை வாக்குத்தத்தம் பண்ணினாரே, அந்த கர்த்தர் நம்மை விட்டு விலக மாட்டார், கைவிட மாட்டார். நமக்கு உரிய கனத்தை தந்து, நமக்குரிய மேன்மை தந்து நம்மை உயர்த்துவார், நம்மை ஆசீர்வதிப்பார். அவர் நம்மோடு கூடவே இருப்பார். பாருங்க, யோசேப்பை அந்த தேசத்தை ஆளும்படி கர்த்தர் செய்தார். அவன் சொல்லுகிறான், நீங்கள் அல்ல, என்னை கர்த்தர் இவ்வளவு கனத்தை தந்து ஆசீர்வதித்து உயர்த்தி வைத்திருக்கிறார். யோசேப்பு கனி தரும் செடி, யோசேப்பு கனி தரும் செடி. அவன் நீரூற்றண்டையிலே
உள்ள கனி தரும் செடி. அவன் எங்கே இருந்தாலும் எந்த நிலைமையில இருந்தாலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுப்பான். அவன் சர்வ வல்லவராலே ஆசீர்வாதமாய் இருப்பான். இது யோசேப்புக்கு தகப்பன் கொடுத்த ஆசீர்வாதம். பரலோக தகப்பன் சர்வ வல்லவரும் அவரை ஆசீர்வதிக்கிறார். இந்த யோசேப்பின் சரித்திரத்தை தியானிக்கும் போதெல்லாம் நான் அதிகமாக அழுகிறது உண்டு. தகப்பனுக்கு அவன் செல்ல பிள்ளை, தாய்க்கு செல்ல பிள்ளை. ஆனால் அவன் வாழ்க்கை பாதையோ கடினமான ஒன்று, அது கரடு முரடான ஒன்றாகவே இருந்தது. தகப்பனின் அன்பை, ஆசீர்வாதத்தை அவரோடு இருந்து அனுபவிக்க முடியவில்லை. குடும்பத்தினரின் அன்பையோ ஆதரவையோ உதவியையோ அவனால் பெற்றுக்கொள்ள முடியவே இல்லை. அவர்களால் பகைக்கப்பட்டு, விரோதிக்கப்பட்டு, வெறுக்கப்பட்டு, புறக்கணிக்கப்பட்டு, எல்லா விதத்திலும் பாடுகள் நிறைந்த, கஷ்டம், கண்ணீர், வேதனை நிறைந்த ஒன்றாகவே இருந்தது. தனிமை, குடும்பத்தை விட்டு பிரிக்கப்பட்டு, ஆதரவற்று, அநாதையாய், அடிமையாக, அந்நியருக்கு விற்கப்படுகிறான். பொய் குற்றம் சொல்லி குற்றப்படுத்தப்பட்டு காவலில், சிறையில் அடைக்கப்படுகிறான், சிறுமைப்படுத்தப்படுகிறான். ஆனாலும் யோசேப்பை உண்டாக்கினவர், அவனை தமக்கென்று உருவாக்கினவர், தம்முடைய கரத்தினால் அவனை உயர்த்தும்படி எல்லா நிலைமையிலும் எல்லா இடத்திலும் அவனோடு இருந்தார். அவனோடு கூடவே இருந்தார். அவனை விட்டு விலகாதவராய், அவனை கைவிடாதவராய் அவனோடு கூட இருந்தார். அவனை கண்மணியை போல காத்தார். கர்த்தரின் ஆசீர்வாதம் அவனை எல்லா இடத்திலும் எவ்வளவு மதுரமான, மன மகிழ்ச்சியான, ஔஷதமான, மிகுந்த ஆசீர்வாதமான கனிகளை கொடுக்கும்படி கிருபை செய்தது என்பதை நினைத்து நான் சந்தோஷப்படுவேன். கர்த்தரால் தம்முடைய நாம மகிமைக்காக, அவர் வல்லமையாக, அவருடைய நாமத்தின் மகத்துவத்துக்காக, அவருடைய நாம மகிமைக்காக வல்லமையாக உபயோகப்படுத்தப்படும், பயன்படுத்தப்படும் பாத்திரங்கள் எல்லாம் இப்படிப்பட்ட கடின பாதை வழியாக கடந்து செல்ல வேண்டி உள்ளதே என்பதை அறிந்து கொண்டதினால் நான் ஆண்டவருக்கு நன்றியை செலுத்துவேன். எனக்கு அன்பானவர்களே, இன்றும் சிறுமையை அனுபவித்து கொண்டிருக்கிறீர்களா? சிறுமையிலிருந்து விடுவிக்கிற கர்த்தரை நீங்கள், அந்த கர்த்தர் இயேசுவை நோக்கி பாருங்கள். உங்களால் தாங்க முடியாத பாடுகளை, நிந்தனைகளை, மன வேதனைகளை ஒருவேளை நீங்கள் சுமந்து தவித்து கொண்டிருக்கலாம். எந்த நிலைமையில் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் யோசேப்போட கூட இருந்த கர்த்தர் உங்களோடும் இருப்பார். அவர் உங்களை கைவிடவே மாட்டார். ஒருவேளை குடும்பத்தினர் அன்பை பெற்றுக்கொள்ள முடியாமல், ஆதரவை பெற்றுக்கொள்ள முடியாமல், எந்த ஒரு உதவியோ ஒத்தாசையை பெற்றுக்கொள்ள முடியாமல் தூரத்திலே தனிமையில் சிறுமை பட்டு கொண்டிருக்கிறீர்களோ, உங்களுக்கு எல்லா விதத்திலும் ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டியவர்கள் உங்கள் ஆசீர்வாதத்தை தடுத்து கொண்டிருக்கிறார்களோ, உங்களை சந்தோஷமாய் வாழ விடாதபடி, உங்களுக்கு அனுகூலமாய் இருந்து ஆதரவாய் இருந்து தாங்க வேண்டியவர்கள் உங்களை வெறுத்து ஒதுக்கி கொண்டிருக்கிறார்களோ என்றாலும் கவலைப்படாதிருங்கள். ஆண்டவர் இயேசு உங்களை உயர்த்துவார். உங்களுக்கு ஒத்தாசை வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து வரும். நீங்கள் காப்பாற்றப்படுவீர்கள். உங்கள் சிறுமையிலே உங்களுக்கு துணையா இருக்கிற, தனிமையிலே உங்களுக்கு ஆதரவா இருக்கிற, துன்பத்தில் உங்களை தாங்குகிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நோக்கி கூப்பிடுங்கள். எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவிடம் சொல்லுங்கள். சொல்லி ஜெபியுங்கள். இயேசு உங்களுக்கு ஆதரவாய் இருப்பார். இயேசு உங்களுக்கு அனுகூலமாய் இருப்பார். நீங்கள் சிறுமைப்பட்ட அதே இடத்திலே இயேசு உங்களை எல்லாருக்கும் மேலாய், எல்லாருடைய கண்கள் காணும்படியாய் உங்களை உயர்த்துவார், உங்களை கனப்படுத்துவார், உங்களை கௌரவப்படுத்துவார், உங்கள் பெயரை பெருமைப்படுத்துவார். பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உங்களை புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் சிறந்திருக்க பண்ணுவார். உங்கள் மன வருத்தங்களை எல்லாம் இயேசு மறக்க செய்வார். உங்களை ஆசீர்வதித்து உங்கள் எல்லையை பெரிதாக்குவார். உங்களை பலுகச் செய்வார், உங்களை பெருகச் செய்வார். உங்கள் தலையை எண்ணெயால் அபிஷேகித்து உங்கள் பாத்திரம் நிரம்பி வழிந்து ஓடச் செய்வார். கர்த்தர் உங்களை பெயர் பெற்று புகழ் பெற்றிருக்க செய்வார்.
எல்லாவற்றுக்கும் மேலான தேவ சமாதானத்தால் உங்கள் இருதயத்தையும் சிந்தையும் நிரப்பி காத்து கொள்ளுங்க. அதனால தான் நான் அடிக்கடி உங்களுக்கு அன்பாய் சொல்லுகிறது. உங்ககிட்ட ஆசையா நான் கேட்டுக்கிற ஒரே காரியம் பிலிப்பியர் 4:6-7. பிலிப்பியர் 4:6-7. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். நீங்கள் எந்த நிலைமையில் இருந்தாலும், நீங்கள் எங்கே இருந்தாலும், எப்படிப்பட்ட சூழ்நிலையை சந்தித்துக் கொண்டிருந்தாலும் நீங்கள் அதை ஒன்றையும் குறித்து கவலையே படாதுங்க. எல்லாவற்றையும் குறித்து ஆண்டவரே, நான் கடந்து செல்லுகிற கடின பாதையை நீர் அறிவீரப்பா, இந்த கஷ்ட பாதையை நீர் அறிவீரப்பா, இந்த சிறையிருப்பை நீர் அறிவீரப்பா. ஆண்டவரே, இதிலிருந்து எனக்கு ஒரு விடுதலை தாரும் என்று எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவிடத்தில் சொல்லுங்க. உங்கள் விண்ணப்பங்களை, உங்கள் ஜெபங்களை, உங்கள் வேண்டுதலை ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்க. ஆண்டவரே, இதற்கு முன்பா எத்தனையோ துன்பங்கள் வந்தது, துக்கம் வந்தது. ஆண்டவரே, எவ்வளவோ பாடுகளை தாண்டி வரக்கூடிய கிருபையை தந்தீரே. இப்போதும் இயேசு என்னோட கூட இருக்கிறபடினால இந்த காரியத்தில் எனக்கு ஜெயத்தை தாரும். ஆண்டவரே, என்ன சமாதானத்தின் பாதையிலே நடத்துவப்பா, சத்தியத்தின் பாதையிலே நடத்துவப்பா. எனக்கு விடுதலை தாருவப்பா, எனக்கு சுகத்தை தாரும், எனக்கு சமாதானத்தை தாரும், சந்தோஷத்தை தாரும், ஜெயத்தை தாரும் என்று அவரிடத்தில் கேளுங்க. ஸ்தோத்திரம் செலுத்தி ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் எல்லாவற்றையும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். நீங்கள் அப்படி கருத்தாய் ஜெபிக்கும் போது உங்களை கவனிக்கிற கர்த்தர், உங்களை கருத்தாய் விசாரிக்கிற கர்த்தர், உங்களை கைவிடாத கர்த்தர், அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்து கொள்ளும்படி செய்வார். இதை செய்து பாருங்க, இப்படி செய்து பாருங்க, நீங்களும் ஆசீர்வாதமாய் இருப்பீங்க. My beloved people of God, when He allows you to go through such terrible paths, do not be afraid, for He will be with you. He will take care of you. He will not leave you alone. God will lead you and guide you. When you are going through challenges, do not look at the problems, but look up to God. Seek His face and give thanks to the Lord God Almighty for the breakthrough that is coming. It is coming. It is coming for you. The appointed time has come. The blessings are coming for you. Pray to Him. Exalt His holy name. Give Him praise and honor. Worship Him at His holy temple. Trust in the Lord. Rejoice in His unfailing love. Enter His presence with thanksgiving. Tell Him that you are here. Say, Father, I am here. Jesus, I am here. Holy Spirit, I am here. I am standing in your presence. I'm crying to you. I'm praying to you. I'm here and I need your help. I need a miracle to happen in my life. I want something new to happen in my life. I need your help. Be with me. Fill me with your love and power. Grant me the desires of my heart and satisfy all my needs. Bless me and make me a fountain of blessing என்று கேளுங்க. கர்த்தர் இறங்குவார், கர்த்தர் இறங்குவார். எல்லாரும் நம்ம எழுந்திருப்போமா, நம்ம இயேசுவேன்னு கூப்பிடுவோமா, எனக்குரிய ஆசீர்வாதங்களை தந்து என்னை ஆசீர்வதியும்னு கேட்போமா, என்னை பலப்படுத்தும்னு கேட்போமா, என்னோடு கூடவே இரும் என்று கேட்போமா, என்னை விட்டு விலகாதிரும், என்னை கைவிடாதிரும். ஆண்டவரே, எனக்கு ஆதரவாயிரும் அப்பா, எனக்கு அனுகூலமாயிரும். எல்லாரும் என்னை வெறுத்து தள்ளலாம், ஏன்னா உம்முடைய கிருபை என் மேல் அளவில்லாமல் நீர் பொழிந்து கொண்டிருக்கிறதுனால, உம்முடைய ஆசீர்வாதம் என்னை சூழ்ந்து கொண்டிருக்கிறதுனால, அப்பா இப்ப எனக்கு இறங்குன்னு கேட்பீங்களா? எனக்கு இறங்குன்னு கேட்பீங்களா? ஆண்டவரை நோக்கி பார்ப்பீங்களா? எனக்கு அன்பானவர்களை, ஒருவேளை யாரையாவது நம்பி இருக்கிறீங்களா? ஒருவேளை உங்களுக்கு ஆதரவா இருந்தது, அனுகூலமா இருந்தது, இப்போ உங்களுக்கு செய்ய முடியாத ஒரு நிலைமையில இருக்குதா? இயேசுவை நோக்கி கூப்பிடுங்க. இதுவரைக்கும் மம்மி டேடின்னு ஒருவேளை அவங்கள பார்த்துக்கிட்டே இருந்திருக்கேன். எங்க அம்மா பார்த்துக்கோங்க, எங்க அப்பா பார்த்துக்கோங்க, அவங்களால எனக்கு உதவி கிடைக்கும், சரி, பிகாஸ் யூ ஆர் ஆல் யங், யூ நோ. ஆனா இப்போ எல்லாத்துக்கும் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்க. ஆண்டவரே, ஆண்டவரே எனக்கு இறங்கும்னு கேளுங்க. அந்த யோசேப்பை பாருங்க, அந்த 17 வயசுல அந்த அந்நிய தேசத்துல போறான்.
எவ்வளவா நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்டிருப்பாங்க. எல்லாத்துக்கும் ஆண்டவரே ஆண்டவரே இயேசுவே என்று கூப்பிட்டுருப்பான் இல்லையா? அவன் ஆண்டவரே கூப்பிடு, கர்த்தாவே எனக்கு இறங்கும்னு கூப்பிட்டுருப்பான் இல்லையா? அதே போல கூப்பிடுங்க, கூப்பிடுங்க, கர்த்தர் உங்களுக்கு இறங்குவார். இயேசு தவிர நமக்கு ஆதரவே இல்லை, இயேசு தவிர நமக்கு அனுகூலமே இல்லை, இயேசு தவிர நமக்கு எந்த ஒரு விதத்திலும் ஆசீர்வாதமே இல்லை. பிரியமானவர்களே, எல்லா நம்பிக்கையும் அவர் மேல வைத்து ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்க. கர்த்தர் உங்களை ஆதரிப்பார். நீதிமானை ஒருபோதும் தள்ளாட ஓட்டார். நம்மை குறித்து சொன்னதை செய்து நிறைவேற்றுகிற வரைக்கும் ஆண்டவர் நம்ம விட்டு விலகவே மாட்டார். ஆண்டவர் நம்ம கைவிடவே மாட்டார். நம்மை மார்போடு அணைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு தகப்பன் நமக்கு இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்க, கூப்பிடுங்க. உங்களுக்கு என்ன வேணும் கேளுங்க. அப்பா, நான் இப்போ உண்மை நம்பி இருக்கிறேன்னு சொல்லுங்க. என் ஆண்டவரை நான் இப்போ உண்மை நோக்கி கூப்பிடுகிறேன்னு சொல்லுங்க. என் ஆண்டவரை எனக்கு ஒத்தாசை இப்போது உம்மிடத்திலிருந்து வரட்டும்னு சொல்லுங்க. இயேசு உங்களை காப்பார், இயேசு உங்களை கரம் பிடித்து நடத்துவார், இயேசு உங்களுக்கு ஆதரவாக இருப்பார், இயேசு உங்களுக்கு எல்லாவற்றையும் செய்து முடிப்பார், இயேசு உங்களை உயர்த்துவார், இயேசு உங்களை கனப்படுத்துவார், இயேசு உங்கள் பேரை பெருமைப்படுத்துவார், இயேசு உங்களை பலுகவும் பெருகவும் செய்வார். சரீர பிரகாரமான உலக பிரகாரமான உன்னதத்தின் ஆசீர்வாதங்களிலே பலுகவும் பெருகவும் செய்வார். இயேசு உங்களை உயர்ந்த இடங்களில் நிற்க பண்ணுவார். இயேசு உங்கள் வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார். நாம் ஜெபிப்போமா? சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறவரே, அவர்களை பிரபுக்களோட உட்காரவும் மகிமை உள்ள சிங்காசனத்தை சுதந்தரிக்கவும் பண்ணுகிறவரே, இந்த நாளிலும் ஆண்டவரே உம்முடைய இரக்கத்தை, மனது உருக்கத்தை, மகிமையான செயல்களை நம்பி நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம். தகப்பனே, இந்த நாளிலும் நான் நம்புகிறது அவராலே வரும் என்று சொல்லி உம்மை நம்பி வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உம்முடைய கரங்களில் தருகிறோம். இயேசுவே, நீர் மனம் இறங்கி ஒவ்வொருடைய ஜெபத்திற்கும் பதில் கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். அவர்கள் கடந்து செல்லுகிறதான கடின பாதையை நீர் ஒருவரே அறிவீர். ஆண்டவரே, நீர் மனம் இறங்கி ஒவ்வொருடைய பாதையிலும் உம்முடைய வெளிச்சத்தை பிரகாசிக்க பண்ணும்படியாய் ஜெபிக்கிறோம். உம்மாலே எதிர்த்து நிற்கிறதான சத்ருவின் கிரியைகளாகிய சேனைக்குள் பாய உம்மாலே ஆசீர்வாத தடைகளை தகர்த்து போட்டு நிர்மூலமாக்கி போட்டு மதிலை தாண்ட நீர் எங்களுக்கு கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். ஜெய கிறிஸ்து எல்லா இடத்திலும் ஜெயத்தை தந்து ஜெயத்தோடு முன்னேற கிருபை செய்வீராக. ஆண்டவரே, நொறுங்குண்ட இருதயத்தின் காயங்களை கட்டும்படியாய் எல்லா கஷ்டங்களையும் மன வருத்தங்களையும் மாற்றி போடும்படியாய் ஜெபிக்கிறோம். பாவ சாப வியாதி அநீதி அக்கிரமத்தின் கிரியைகளினாலே சிறைப்பட்டிருக்கிறவர்களுக்கு இயேசு விடுதலை கொடுத்து கட்டுண்டவர்களின் கட்டுகளை அவிழ்த்து போட்டு விடுவிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். குடும்பத்திற்காய் படுகிற பிரயாசங்களை நினைத்தருளுவீராக. மன நிம்மதியுடன் தேவ சமாதானத்துடன் எல்லாவற்றையும் செய்து முடிக்க கிருபை புரிந்தருளும்படியாய் ஜெபிக்கிறோம். சரீரத்திலே நல்ல சுகத்தை பலனை கொடுத்து தாங்கி நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். இயேசுவே, உம்மை நம்பி இருக்கிற ஒவ்வொரு குடும்பமும் தேவ அன்பினால் நிறைந்திருக்க கிருபை செய்வீராக. ஒரு மனதின் ஆவியை கொடுப்பீராக. கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை கொடுப்பீராக. ஒரு நாளும் யாரும் ஒருவருக்கு விரோதமாய் எழும்ப விடாதிரும், எதிர்த்து நிற்க விடாதேயும், நிந்திக்க விடாதேயும், குற்றப்படுத்த காயப்படுத்த கண்ணீர் வடிக்க விடாதிரும். ஒவ்வொருவரும் அவரவர் தங்கள் குடும்பத்திற்கு ஆதரவாய் இருக்க, அனுகூலமாய் இருக்க, ஆசீர்வாதமாய் இருக்க நீர் கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். யார் யார் எந்தெந்த குடும்பங்களுக்கு முட்களை போல் இருந்தார்களோ அந்தந்த குடும்பங்களில் அதே குடும்பங்களில் அவர்களை ஆசீர்வதித்து கனிதரும் விருட்சங்களாக நீர் மாற்றும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தர் இயேசு அவர்கள் இருதயங்களிலே வாசம் செய்யும்படியாய், அவர்கள் உம்முடைய அன்பை ருசிக்கும்படியாய் கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவருடைய இல்லத்தில் இருந்தும் இருதயத்தில் இருந்தும் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் எழும்பும்படியாய் கிருபை செய்வீராக. பிள்ளைகள் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளை போல் இருக்க, பிள்ளைகளின் சமாதானம் பெரிதாய் இருக்க கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, காரணமற்ற காயங்களுக்கு, நிந்தைக்கு, அவமானத்துக்கு நீர் எங்களை விலக்கி காத்து கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்த உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும்
திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொல்லி இருக்கிறீரே, அப்படியே நாங்களும் உபத்திரவத்திலே பொறுமையாயிருந்து ஜெயித்து முன்னேற கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். நீதியை அறிந்தவர்களே, என் வேதத்தை இருதயத்தில் பதித்திருக்கிற ஜனங்களே, எனக்கு செவி கொடுங்கள். மனுஷரின் நிந்தனைக்கு பயப்படாமலும் அவர்கள் தூஷணங்களால் கலங்காமலும் இருங்கள் என்று திட்டவட்டமாய் சொல்லி இருக்கிறீரே. இந்த கடைசி நாட்களின் கொடிய காலத்துக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கிற எங்களுக்கு இன்னும் அதிகமான கிருபையை பொறுமையும் தந்து தேவ பலத்தால் நிரப்பி எல்லா விதத்திலும் ஆதரவும் அனுகூலமாய் இருந்து உமக்கு பிரியமானதை செய்து நிறைவேற்றக்கூடிய கிருபையை தந்து நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். எங்கள் ஒவ்வொரு சொட்டு கண்ணீருக்கும் சீக்கிரமாய் பதில் தாரும். தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியாய் எங்களை மகிழ்ச்சியாக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார். நீதிமானை ஒருபோதும் தள்ளாட ஒட்டார் என்ற வசனத்தின்படி உம்முடைய பிள்ளைகள் சுமந்து வந்திருக்கிறதான எல்லா மன பாரங்களையும் கவலைகளையும் உம்மேல் வைத்துவிட கிருபை செய்வீராக. நீர் அருளும் உம்முடைய சமாதானத்தை, சந்தோஷத்தை ஒவ்வொருவரும் தங்களுடைய இருதயத்திலே சுமந்து செல்ல கிருபை செய்வீராக. ஒரு யோசேப்போடு இருந்த கர்த்தர், அவனை ஆசீர்வதித்து கனப்படுத்தின கர்த்தர், இன்றும் உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரோடும் கூட இருப்பீராக. என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன் என்று வாக்கு பண்ணின கர்த்தர் உம்முடைய பிள்ளைகளின் ஜெபத்திற்கு பதில் கொடுத்து அவர்கள் அறியாததும் அவர்கள் புத்திக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை அறிவித்து அற்புத அதிசயங்களை செய்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்று சொன்ன கர்த்தர், உம்முடைய வார்த்தையின்படியே சகல நாட்களிலும் நீர் எங்கள் ஒவ்வொருவரோடும் ஒவ்வொருவருடைய குடும்பத்திலும் கூட இருக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து ஒவ்வொருவரும் தேவ சமூகத்திலே வந்து நின்று உம்மை ஆராதிக்க நீர் கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். சபை கூடுதலை ஒருவரும் விட்டு விடாதபடிக்கு எங்களுடைய ஜனங்களை கர்த்தர் உம்முடைய சமூகத்திலே கொண்டு வந்து நிறுத்தி ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். இன்றும் இப்படிப்பட்டதான மேன்மையான பாக்கியத்தை இழந்து நிற்கிறதான ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்கிறோம். வரும் நாட்களில் அனைவரும் நன்றி நிறைந்த இருதயத்தோடு உம்மை தொழுது கொள்ள கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். திருச்சபையை ஆசீர்வதியும், திருச்சபையின் குடும்பங்களை ஆசீர்வதியும், இந்த திருச்சபை செய்து வருகிறதான ஊழியங்களை ஆசீர்வதியும். இந்த கடைசி காலத்திலே இன்னும் அதிகமாய் கர்த்தருக்கென்று உழைக்க, உமக்கென்று ஊழியம் செய்ய, சத்தியமாகிய சுவிசேஷத்தை இன்னும் அனைவருக்கும் அறிவிக்கும்படி கர்த்தர் பெரிதும் அனுகூலமான வாசல்களை திறந்து தரும்படியாய் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து ஆசீர்வதியும், ஒவ்வொருவரையும் பொறுப்படுத்திக் கொள்ளும். ஒவ்வொரு குடும்பத்திலும் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் கேட்கப்படட்டும். ஆண்டவரே, கர்த்தரை துதிக்கும் துதியின் சத்தம் கேட்கப்படட்டும். அவருடைய களஞ்சியங்கள் தானியத்தால் நிரம்பட்டும். அவருடைய ஆலையில் எண்ணெயின் திராட்சரசம் வழிந்து ஓடும்படி கர்த்தருடைய ஆசீர்வாதம் அவருடைய குடும்பத்தில் நிரம்பி இருக்கட்டும். அது வழிந்து ஓடட்டும். அப்பா, நீர் பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருக்கும்படி கர்த்தர் இறங்கி ஆசீர்வதிக்கும்படியா உம்முடைய பிள்ளைகளின் இருதயத்தின் வாஞ்சையை நிறைவேற்றி கொடுத்து ஒவ்வொரு ஜெபத்திற்கும் இயேசு பதிலை கொடுத்து ஆண்டவரே உம்மிலே களி கூர்ந்து மகிழ நீர் கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். அப்பா, அந்த யோசேப்பு சொன்னானே, நான் என் வருத்தத்தை எல்லாம் மறந்துட்டேன், என் தகப்பன் வீட்டார் செய்த துரோகத்தை எல்லாம் மறந்துட்டேன், கர்த்தர் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார் என்று சொல்லி, கர்த்தர் என்னை பெருக பண்ணினார், கர்த்தர் என்னை உயர்த்தினார் என்று சொல்லி உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தினது போல உம்முடைய பிள்ளைகள் கடந்து செல்லுகிற பாதையிலே, இந்த கஷ்ட பாதையிலே, இந்த கண்ணீரின் பாதையிலே ஒரு விடுதலை கொடுத்து, ஒரு பெருக்கத்தை கொடுத்து, ஒரு ஜெயத்தை கொடுத்து, ஒரு கனத்தை கொடுத்து ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறோம். தொடர்ந்து காத்துக்கொள்ளும், ஆசீர்வதி பொறுப்படுத்திக் கொள்ளும். ஆண்டவரே,
உம்முடைய வருகை தாமதிக்குமானால் ஆண்டவரே, ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் தொடர கர்த்தர் கிருபையை செய்து காத்துக்கொள்ளும். ஒவ்வொருவரையும் கண்மணியை போல பாதுகாத்து கொள்ளும். அப்பா ஆண்டவரே, மிஷன் ஃபீல்டு ஊழியங்களை பொறுப்படுத்திக் கொள்ளும், ஆராதனையை பொறுப்படுத்திக் கொள்ளும், எங்கள் குடும்பத்தை பொறுப்படுத்திக் கொள்ளும். அப்பா, இன்னும் கர்த்தருக்குன்னு அதிகமாய் உழைக்க, இன்னும் கர்த்தருடைய நாமத்தை, இன்னும் கர்த்தருடைய வார்த்தையை அறிவிக்க, கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த, கர்த்தருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்த, இன்னும் சத்தியம் அறிவிக்கப்படாத இடத்திற்கெல்லாம் ஆண்டவரே உம்முடைய வசனத்தை அனுப்ப, சத்தியத்தை அறிந்தால் தான் விடுதலை உண்டு. அப்பா, அந்த சத்திய வசனத்தை அனுப்ப கிருபை தாரு. இந்த திருச்சபை செய்கிற எல்லா ஊழியத்திலும் கர்த்தர் கூட இருந்து சபை குடும்பங்கள் தாங்குகிற ஒவ்வொரு சபை குடும்பங்களையும் கர்த்தர் பெயர் பெயராய் ஆசீர்வதித்து அவரவருக்குரிய பலனை கர்த்தர் அவருடைய கரத்துல கொடுக்கும்படியா, அவருடைய குடும்பத்தில் அதை கொடுக்கும்படியா ஜெபிக்கிறோம். அப்பா, இந்த தேசத்தை ஆசீர்வதியும். அப்பா, இந்த தேசத்தை கர்த்தர் காத்து கொள்ளும். அப்பா, வருஷத்தின் துவக்கம் முதல் முடி வரையிலும் கர்த்தருடைய கண்கள் இந்த தேசத்திலே வைக்கப்பட்டிருக்கிறதற்காய், நாங்கள் விட்டு வந்த தேசத்திலே கர்த்தருடைய கண்கள் வைக்கப்பட்டிருக்கிறதற்காக, தேசத்தை ஆசீர்வதிக்கிற கர்த்தராலே தேசங்கள் ஆசீர்வதிக்கப்பட, அகில உலகத்திலும் சமாதானம் நிலவ, தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தாவே சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு மகிழ்ச்சியோடு உம்மை ஆராதிக்க இன்னும் கிருபையின் நாட்களை நீட்டி கொடுத்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். சகல துதி கனம் மகிமை உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். இருதயத்தின் மீது கரத்தை வைத்து நன்றி உள்ள இருதயத்தோடு சொல்லுவோமா, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே நீ கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் உனக்கு செய்த சகல உபகாரங்களை நீ மறவாதே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த வாரம் உங்களுக்கு கனத்தின் வாரம், இந்த வாரம் உங்களுக்கு மேன்மையின் வாரம், இந்த வாரம் உங்களுடைய புத்திக்கு எட்டாத விதத்தில், நீங்கள் ஆச்சரியப்படும் விதத்தில் கர்த்தர் உங்களை உயர்த்தும் மாதம். ஸோ அதுக்காக ஆண்டவருக்கு நன்றியை செலுத்தி அந்த விசுவாசத்தோடு அந்த விசுவாசத்தை அறிக்கையிட்டு கடந்து செல்லுங்கள். கர்த்தர் உங்களை சாட்சியாய் நிறுத்துவார். உங்களுடைய குடும்பங்களை உங்களை ஆசீர்வதித்து பெருக பண்ணுவார். யாபேசை ஆசீர்வதித்தவர், அவன் எல்லையை பெரிதாக்கினவர், கர்த்தருடைய கரங்கூட இருந்து எல்லா தீங்குக்கும் விலக்கி காத்தவர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்கள் எல்லையை பெருக பண்ணுவார். அவருடைய கரங்கூட இருந்து எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். யாபேஸ் வேண்டிக் கொண்டதை கர்த்தர் அவனுக்கு கொடுத்தார். அந்த ஆண்டவரை தான் நம்ம ஆராதிக்கிறோம், அவரை நோக்கி தான் நம்ம கூப்பிடுகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்கள் எல்லையை பெரிதாக்குவார். உங்களுக்கு பரிபூர்ண சுகம், பரிபூர்ண சமாதானம், பரிபூர்ண கிருபை, பரிபூர்ண நன்மை, பரிபூர்ண ஆசீர்வாதத்தால் நிரப்பி நெய்யாய் பொழிகிற பாதையிலே, அவருடைய பாதை நேர்த்தியானது, அந்த பாதையிலே கர்த்தர் உங்களை நடத்துவார். ஆமேன், ஆமேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமேன்.